ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் எனவும் தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 19ஆம் தேதி வரை மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. வானிலை தொடர்பான தற்போதைய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெச்சுவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலவெச்சுவேல், தற்போது வானிலை ஆய்வு மையம் சார்பா என்ன லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்திருக்காங்க? விக்னேஷ், வளிமண்டல மேல் சுழற்சி குமரிக்கடல் ஒட்டி நிலவுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். இந்த சுழற்சி ஏற்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு தென்மேற்கு திசையிலும் குமரி கடல் பகுதியில் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சுழற்சி ஏற்பட்டிருக்கு. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகவில்லை. ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு மேக கூட்டத்தை உருவாக்கி இருக்குன்னு பார்க்க முடியுது. நேற்று இரவு நள்ளிரவு நேரத்தில் எப்படி நம்ம மிக்ஸாம் புயலில் ஒரு மழை ஆரம்பிச்சதோ அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லையும் ஆரம்பிச்சிருக்குது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களிலேயும் கனமழைக்கான எச்சரிக்கை, கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுக்கான மழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்குது. இந்நிலையில பார்த்தீங்கன்னா நாலுமுக்கு பகுதியில் தற்போது வரையே 19 சென்டிமீட்டர், காலைல 10 மணி நிலவரப்படியே 19 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. ஊத்து பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. மேலும் மணிமுத்தாறு, பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் அதிக மழை பதிவாயிருக்கிறதன் காரணமாக நீர்மட்டம் வெகுவாக அதிகரிச்சிருக்கிறது. கருப்பாநதி டேமும் அதிகரிச்சிருக்கு. அது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சம் அந்த மேப்ல நம்ம தெளிவாக பார்க்க முடியுது எந்தெந்த மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இந்த 4 மாவட்டங்களையும் ரெட் அலர்ட், அதாவது 21 சென்டிமீட்டருக்கு அளவுக்கு மழைப்பதிவு அதிகமாக இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க விக்னேஷ். மேலும் அதிக மழைப்பொழிவு விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களையும் கொடுத்திருக்காங்க. இது இன்றைய நிலவரம், அதாவது இன்றிலிருந்து நாளை நிலவரப்படி அடுத்து 18ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் வரையும், அதாவது 12 20 சென்டிமீட்டர் மழை பதிவு இருக்கும் என கூறப்பட்டிருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும். மேலும் அரசாங்கத்திட்டையும் நம்ம இந்த விஷயத்தை கடத்தணும். ஏனென்றால் நம்ம சென்னையில மிக்ஸாம் புயலுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னெச்சரிக்கையா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஏற்கனவே ஒரு டீம்ஸ் தயாராக இருந்தாங்க, நிவாரண முகாம்களை அமைச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது வரை பாத்தீங்கன்னா இந்த 4 மாவட்டங்களே ஆவரேஜா 15 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்கும் இந்த 4 மாவட்டங்களையும் தொடர்ச்சியாக மழை பதிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த செயற்கைக்கோள் வரைபடங்கள், அதாவது யூரோப்பியன் மெட்ரோலஜி வரைபடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2 மணி நிலவரப்படி இந்த அளவுக்கு கிளவுட்ஸ் இருக்குது. இது அடுத்தடுத்து போகும்போது அந்த கிளவுட்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னா, நாளைக்கு அதாவது 24 மணி நேரம் கழித்து பாத்தீங்கன்னா அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் அதே பகுதியில் எந்த அளவிற்கு அந்த மேக கூட்டங்கள், அந்த கிளவுட்ஸோட டென்சிட்டி இருக்குது அப்படிங்கிறது
அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அதாவது விண்டோட டைரக்ஷன், காற்றினுடைய திசை இந்த பகுதியில் வந்து இங்கிருந்து திரும்பி அனுப்பப்படுது. காரணம் என்ன, இந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற மாவட்டம் அப்படிங்கிறதுனால அந்த மலை ஒட்டிய பகுதிகளில் குறிப்பாக காரையார் டேம், மணிமுத்தாறு டேம், பாபநாசம் அணை, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணை, கருப்பாநதி உள்ளிட்ட அணைகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒட்டி உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. நீரோட்டம் பல இடங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கிறத தான் பார்க்க முடியுது. இப்ப இந்த சொல்லிருந்தீங்க சுழற்சி எந்த வழியா வருது அப்படின்றத சொல்லிருந்தீங்க. இப்ப திருநெல்வேலியில உங்களுக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த 2 மாவட்டத்திலயும் ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா? இப்ப இது வரக்கூடிய இந்த சுழற்சி வந்து ஒரு 14-15 மணி நேரத்திற்கு வந்து ஒரே இடத்துல நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தனியார் வானிலை ஆய்வாளர் அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப இது நவுந்து போகும்போது மற்ற மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? விக்னேஷ், தற்போதைய கணிப்புப்படி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 3 நாட்களுக்கு கணிக்கப்பட்டுள்ள அந்த நிலவரப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிக்ஸாம் புயல் எப்படி டிசம்பர் 3ஆம் தேதி சென்னைக்கு கிழக்கு திசையில, தென்கிழக்கு திசையில இருந்து வடகிழக்கு திசையில வெறும் 40 கிலோமீட்டருக்கு போறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. வெறும் 40 கிலோமீட்டர் அதோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அதே மாதிரியே இந்த வளிமண்டல சுழற்சியும் இந்த அளவிற்கு, அதாவது இதே தென் குமரி பகுதியில் வந்து நீடிக்கும் சொல்லப்படுது. 18ஆம் தேதி, அதாவது நாளைக்கு மத்தியானம் 1 மணி நிலவரப்படி அதே இடத்துல தான் சுழந்துகிட்டு இருக்குது. நம்ம தொடர்ச்சியா அடுத்தடுத்து நம்ம போனாலுமே வந்து அந்த சுழற்சி ஒரே இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த சுழற்சி வந்து இந்த தென் குமரி பகுதியில் அதே இடத்துல நிலை கொண்டு இருக்கும் பட்சத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்க முடியுது. அந்த திருநெல்வேலியை ஒட்டி இருக்கிற திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அதே பகுதிகளில் இந்த மேகக்கூட்டங்கள் நிலையா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த பிங்க் கலர்லையும் ரெட் கலர்லையும் மஞ்சள் நிறத்திலையும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிக கனமழை கொடுக்கும். கிட்டத்தட்ட 19ஆம் தேதி மதியானம் தான் இந்த மாதிரி, அதாவது மேகக்கூட்டங்கள் கலையறத பார்க்க முடியுது. இன்று வந்து 17ஆம் தேதி மதியம், 19ஆம் தேதி மதியம் அப்படிங்கும்போது அடுத்த 48 மணி நேரத்திற்கு தென் மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவே தற்போதைய நிலவரம். தென் மாவட்டங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் வழியா அது பயணிச்சிருக்கு. அங்க மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ அப்டேட் என்ன கொடுத்திருக்காங்க அங்க பொறுத்தவரை? டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு, ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த பகுதிகளிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த அளவிற்கு, அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஒட்டி உள்ள பகுதிகளில் இருக்கிற அளவிற்கு மேகக்கூட்டம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும். இந்த தென் 4 மாவட்டங்களில் அதி கனமழை இருப்பதனால பொதுமக்களும் அரசாங்கங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கணிப்புகள் கூறுகின்றன. ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.